ராதே ராதே. பர்சானா ஏறி உள்ளே போகக்கூடிய வழி, பிரேமைன்ற படியில் ஏறக்கூடிய படிகள் இதுதான். உள்ளே போனோம்னா ஸ்வயம்பு மூர்த்தியான ராதிகாவும் கிருஷ்ணனும் இருக்கா. இந்த வெள்ளையாக இருக்கக்கூடிய இந்த ஒரு சின்ன இடம், இந்த ஒரு கர்ப்ப கிரகம், ராதிகா ராணியுடைய பிறந்த நாள் அன்னைக்கு, ராதாஷ்டமி அன்னைக்கு ராதையும் கண்ணனும் இங்கே வரா. இதை பார்க்குறீர்கள் இல்லையா? நிச்சயமாக கண்ணனும் ராதையும் உங்கள் ஹிருதயத்தில் வந்து பிரதிஷ்டி ஆகட்டும். உங்கள் மனசில் யார் யாருக்கும் இடம் கொடுத்துட்டே, நிறைய கொடுத்துட்டு படாத பாடுபட்டுருக்கா இல்லவா? பார், இந்த பர்சானாவை பார், இதுகிட்ட மனசை கொடு. இதோ இந்த மலையை பார், இந்த அரண்மனையை பார். ராதிகா ராணியுடைய அரண்மனை இது, ராதிகா ராணியுடைய வீடு இது, ராதிகா ராணியுடைய காதல் கோட்டை இது. நீ வர வேண்டாமா? நீ பார்க்க வேண்டாமா? உனக்காக ராதிகா ராணி கிருஷ்ணனை காட்டி கொடுக்க காத்துருக்கா. ராதிகாவுடைய தோழியாயிடு, இந்த பிரேம படிகளில் ஏறு. அழகா ராதைக்கும் கிருஷ்ணனுக்கும் நிரந்தரமாக சேவை பண்ணு. பல பேருக்கு உழைச்சுட்டாய், உனக்காகவும் உழைச்சுட்டாய். என்றைக்கு ராதைக்கும் கிருஷ்ணனுக்கும் உழைக்க போகிறாய்? சீக்கிரம் வந்துடு, போதுமே. எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு தூக்கி எரிஞ்சுட்டு வா. பர்சானாவா, உனக்காக ராதிகா ராணி காத்துருக்கா. பிரம்மதேவர் தவம் பண்ண ஒரு இடம். பிரம்மதேவர் ஆச்சரியமாக ராதிகா ராணி கிருபையை சம்பாதிச்ச இடம். ராதா கிருஷ்ணலையிலே ஒவ்வொரு நாளும் அனுபவிச்ச இடம் இந்த பர்சானா. வந்துடு, சீக்கிரம் வந்துடு, கட்டாயம் வந்துடு. வீண் போகாத பிரேம நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். ராதே கிருஷ்ணன்.